நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை அவருடைய அக்காவை தான் நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பள்ளியை அவர் துவக்குவதற்கு, இங்கே நடத்துவதற்கு ரொம்ப கம்பல் பண்ணி, ஏன்னா அவர் ஒரு பன்முக திறமைகள் வாய்ந்த ஒரு மனிதர், யாருக்கும் தெரியாது. தமிழில் சிறந்த புலமை வாய்ந்தவர், பிரிண்டிங்கில் எக்ஸலண்ட். நான் கட்டியிருக்கிற என்னுடைய வேதாம கல்லூரியை டிசைன் பண்ணதே அவர் தான். ஒரு நல்ல கை தட்டி கொடுத்துடலாமா? பல ஆற்றல்களிலே பேசக்கூடிய திறமை படைத்தவர், எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவார். இப்பொழுது மருத்துவராகவும், அக்குபஞ்சர் என்ற மருத்துவத்திலே மருத்துவம் மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை, அந்த மருத்துவ செய்திகளை மக்களிடத்திலே போய் விழிப்புணர்வை உண்டாக்குகிறார். ஆகவே ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்களும், மாணவ மணிகளாகிய நீங்களும் ஒரு சிறந்த தலைமை ஆசிரியரை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு நல்ல கையெழுத்து. எங்கள் ரெண்டு பேருடைய உறவை எத்தனையோ உறவுகள் பிரிப்பதற்காக திட்டமிட்டார்கள், செயல்படுத்தினார்கள். இதுவரை பிரிக்கவில்லை, இனிமேலும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய கொள்கையின்படி நாங்கள் பல கொள்கைகளிலே வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா நற்கிரியைகளில் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற என்னுடைய நோக்கம் என்னவென்றால், நானும் போகிறவர் ஐயா சக்கரவர்த்தி பாஸ்டர் தம்மையை பேச விட யாரும் டேய் யாரும் நேரம் இருக்காங்க, நல்ல நேரம் உட்காருங்க. ஓகே, நான் ஒரு 100 பள்ளிக்கூடங்களோடு எல்லா கரஸ்பாண்டன்ஸோட தொடர்புள்ள இருக்கிறேன். அது மேலே உங்கள் தலைமையாசிரியர்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான மாணவர்களை இது போன்ற விழாக்கள் மூலமாய் சந்தித்து கொண்டு வருகிறேன். ஆகவே நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாத பேசுவேன், நல்ல பிள்ளைங்க இல்லையா? 2 நோக்கத்துக்காக நான் இன்றைக்கு உங்கள் தலைமை ஆசிரியரோடு இடைப்பட்டு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். முதலாவது, மோசஸ் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் மோசே ஒருத்தர் இருந்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு தெரியும் மோசே? யாரும் அவரு சொல்லுங்க, பேசுங்க. மோசே யாரு? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரா? 20 லட்சம் 25 லட்சம் மக்களை எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் என்ற ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளை விடுதலையாக்க கடவுள் பயன்படுத்தினார். அவர் மூலமா தான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அதுபோல இந்த பள்ளிக்கூடத்திற்கு பல சவால்களை மேற்கொண்டு ஒரு மோசையாக உங்களுடைய தலைமை ஆசிரியர் இருக்கிறார். ஆனால் மோசையை கொண்டு மட்டும் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கவில்லை. மோசைக்கு உறுதுணையாக 2 கரங்களாக ஆரோனும் ஊரோனும் என்ற 2 நபர்கள் இருந்தார்கள். ஆரோன் என்பவர் அவருடைய சொந்த அண்ணன், மோசையுடைய அண்ணன். ஊர் என்பவர் அவருடைய உறவினர். அதுபோல இங்கே அருமையான ஆசிரியர் பெருமக்கள் இல்லை, குறிப்பாக என்ற அன்பு சகோதரர் அப்போலோ, அவரை நான் பார்க்காவிட்டாலும் விசாரித்துக் கொண்டே இருப்பேன். இப்படி அத்தனை 8 பேர்கள் டீச்சர், மற்ற 8 ஆசிரியர்களும் இந்த மோசைக்கு நீங்கள் கரம் கோர்த்து அட்வென்ட் திருச்சபைகளிலேயே 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனையை, லட்சக்கணக்கிலே சம்பளம் வாங்கி உருவாக்க முடியாத சாதனையை, செல்ஃப் பைனான்ஸ்ல குறைந்த சம்பளத்திலே பணியாற்றுகின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர் இணைந்து அடுத்த 2024-25 கல்வியாண்டிலே 100% தேர்ச்சியை 10ஆம் வகுப்பிலே நீங்கள் பெற்றதுனாலே அவர்களை வாழ்த்த கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தார். நானே உங்க தலைமை ஆசிரியர் பேசினேன். அவர் பல முறை அழைத்திருக்கிறார். இந்த ரிசல்ட் உடனே எனக்கு ரொம்ப பெருமிதம். உடனே அவங்க என்னுடைய மனைவி அவருடைய அக்காவிடம் சொல்லிட்டு இந்த முதல் நாளே நான் போயிட்டு வந்துடுறேன். 2வது முக்கிய நோக்கம், நல்லா கவனிங்க எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த செய்தி முடியல 10th எல்லாம் இங்கே வர வச்சு ஜெபம் பண்ண போறேன். இந்த 2025-26 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் 100% தேர்ச்சி அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் ஒரு 7 பேரை நாங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ஆசிரியர்களோடு இணைந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு வந்து உங்களை பயிற்சிவித்து நிச்சயமா இந்த கல்வி ஆண்டிலே இந்த பள்ளிக்கூடம் தமிழகத்திலே முதன்மையான கல்வியிடம் அல்ல, முதலிடத்தை பெறுகிற பள்ளிக்கூடமாக நாங்கள் மாற்றப்படுவோம். Are you ready? Yes, I am ready. சொல்லணும். 10th மட்டும் சொல்லணும். Are you ready?
ready சொல்ல பாருங்க. Are you ready? Yes, I am ready. நான் are you ready சொல்றேன். 10th எல்லாம் எழுந்து yes I am ready. இனிமே தான் தயாராயிட்டீங்க. Ready? 10th, are you ready? Yes. Yes தான் நிறைய இருக்கீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சொல்லுங்க. என்னால் முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ஸ் ஏந்திரடா. வாய்ஸ் என்னடா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க. என்னால் முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் முடியும். இந்த கல்வி ஆண்டில் தமிழகத்தின் முதல் மாணவியாக முதல் மாணவனாக தேர்ச்சி பெற ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர என்னால் முடியும். காத்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் முடியும். வெரி குட். உங்களை விடவே மாட்டோம் நாங்க. உட்காருங்க. தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்து ஆசிரியர்களெல்லாம் அதை கோஆபரேட் பண்ணுங்க. எப்படி ஆகிலும் என்னுடைய ஒரே பாடம், நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில திருச்சபைகளை ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு, அதை நான் அடாப்ட் பண்ணுவேன். இந்த ஆண்டு உங்கள் பள்ளியை உங்கள் தலைமை ஆசிரியர்களோடு இணைந்து நிறைய திட்டமிட்டு கண்டிப்பா எல்லா தமிழகமே உங்களிடத்தில் வரும்படியாக ஒருவருக்கு திறமைகளும் தாளங்களும் நீங்க போகிறாங்க. ஏற்கனவே உங்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பல பள்ளிக்கூடங்களிலே பல பல்கலைக்கழகங்களிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய டாப் 10 கல்லூரியில ஒன்றாக இருக்கிற SRM பல்கலைக்கழகத்தில் அவர்களுடைய அயராத உழைப்பிற்கு அவருடைய முயற்சிக்கு கர்த்தர் அவர்களை கனப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் பிகினிங் தான். இந்த கனம்லாம் ஆரம்பம் தான். இனி வரப்போகிற கனம் ஆண்டவர் உங்களை தேடி கொடுக்க போகிற பெரிய கனம். நிச்சயமாய் அதை செய்வார். ஒரு 5 நிமிடம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு பிறகு ஐயா அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறார். அப்போ 10th எல்லாம் முன்னாடி வந்துருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உங்க டீச்சர்ஸோட பேச போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் மட்டும் நேரம் உட்காருங்க. தம்பி யாரும் பேசக்கூடாது, கொஞ்சம் கூட பேசக்கூடாது. நல்ல பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது எங்க ஏரியாவில் சயன் பள்ளிக்கூடம் இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்படுகிறீங்க? ஜீரோன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 7000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எத்தனாயிரம் பிள்ளைங்க படிக்கிறாங்க? அங்க படிக்கிற பிள்ளைங்க யாரும் நம்மை போன்றவர்கள் கிடையாது. அப்படின்னா மிடில் கிளாஸ் கீழே கிடையாது, எல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ். அந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரது பெருசுலாம் கிடையாது. ஆனா நடுநிலைக்கு கீழே இருக்கின்ற மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த அதிக படிப்பறிவில்லாத பெற்றோர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நீங்கள் முன்னேறுவது தான் சாதனை, அதுதான் உயர்வு. அதை தான் இயேசு கிறிஸ்து பண்ணார். அவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது யாரை கூப்பிட்டார் தெரியுமா? சீடர்களாய் பெரிய படிச்சவங்களாம் கூப்பிடல, மீனவர்களை கூப்பிட்டார். சாதாரண மீன் பிடிச்சிருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, இவங்க எல்லாம் கலிலேய கடற்கரையில் மீன் பிடிச்சிருந்தாங்க. படித்து அறிவில்லாதவங்க, ஆனா பணக்காரர்கள். அப்பேற்பட்ட சாதாரண மக்களை கூப்பிட்டு அருமையான அப்போலோ சார் குறிப்பிட்டார். ஆண்டவர் யாருன்னா சாதாரண மாணவர்களை அவரை பிடித்துக் கொண்டு அவரை நம்புகிற யாரா இருந்தாலும், எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், இயேசுவை விசுவாசிக்கிற எந்த நபரையும் அசாதாரணமாய் மாற்றி விடுவார். ஒரு கருத்து ஆமென் சொல்லுங்க. Our God, the Lord Jesus Christ, who came down in the earth to deliver the man of God, who called the ordinary people to make extraordinary. கர்த்தர் யாருன்னா ஜாதி மதம் ஊர்லாம் பார்க்கணும். அவர் கிரியேட்டர். அவரை நம்பினா போதும். நீங்க மதம் மாறணும் எல்லாம் அவசியம் இல்லை, பேரை மாத்திக்கலாம் அவசியம் இல்லை. You believe is a God of all nation. முழு உலகத்துக்கும் கடவுள் அவர். இந்த மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். பாவத்திற்கு பரிகாரி அவர் தான். அவரை நம்புறவங்கள சாதாரண நிலையிலிருந்து, அவர் பைபிள் ஒரு வசனத்துக்கு குப்பையில் இருக்கிறவன கோபுரத்தில் வைப்பார். சொல்லுங்க பாருங்க, எங்க இருப்பாரு? குப்பையில் இருக்கிறவன சாதாரண மனிதர்களோடு உட்கார்கிறவர்களை ராஜாக்களோடு உட்கார வைப்பார். அவரை மட்டும் நம்பினா போதும். அவர் யாருன்னு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க. ஐயா வாசிப்பாங்க. ஆதியாகமம் இந்த வேத புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
முதலாம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created heavens and earth. ஆதியிலே கடவுள் நாம் பார்க்கின்ற இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்ததா? இப்ப இந்த ரூம்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? கதவெல்லாம் சாத்திட்டீங்களா? இன்னும் இருட்டாயிடும், பூமி இருட்டாயிடும். 6 மணிக்கு மேல எல்லாருக்கும் கொஞ்சம் பேய் பயம்லாம் வந்துடும். ஆனா அந்த இருள் போடணும். நம்ம என்ன செய்யணும்? இப்ப என்ன போட்டுக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் படைத்த முதல் படைப்பு என்ன தெரியுமா? அண்ட சராசரங்களுக்கு பிறகு 3ஆம் வசனம் வாசிங்க ஐயா. வெளிச்சம் நல்லது. தேவன் உண்டாக கடவுள் என்றார். எதை உண்டாக்குனாரா? வெளிச்சம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதை உண்டாக்குனார்? வெளிச்சம், லைட். இந்த லைட்டை யார் கண்டுபிடிச்சது? ஜீசஸ். யார்? கை தூக்குங்க, உங்களுக்கு பிரைஸ் தரேன். இந்த பேர் சொல்லணும். கை தூக்கு. யாரும் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த ஃபேன் யாருமா? நீ வா வெரி குட். நல்ல கரெக்டா சொல்லணும் பாப்பா. பாருங்க, திறமைகள் இருந்தால் பாராட்டுகளும் பரிசுகளும் தானா வரும். யார் சொன்ன? மைக்ல சொல்ல. ஃபுல் நேம் என்ன? ஆல்வா தாமஸ். கை தூக்கு சார். அவதான் முதல்ல சொல்லு. ஒரு கேள்வி கண்டிப்பா. இது போன்ற 1500 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவர் வாழ்க்கையில் சோதனை தெரியுங்களா? 2 முறை அவருடைய லேப் எரிஞ்சு போயிடுச்சு. தம்பி கவனிங்க, 2 முறை என்னாச்சு? அவருடைய லேப் எரிஞ்சு சோர்ந்து போயிட்டாரா? யார் முயற்சி செய்வது? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அடிமேல் அடி வைத்தால் எது நகரம்? சொல்ல மாட்டீங்களா? அடிமேல் அடி வைத்தால் அதான் முயற்சி. முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது. இல்ல, கடவுளால் முடியாது என்றாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஆகவே தம்பி தங்கச்சிங்க, இந்த வெளிச்சத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். வெளிச்சம் வந்தால் எது போயிடும்? சொல்லுங்க, எல்லாரும் எது போயிடும்? அப்ப உங்க வாழ்க்கையில் என்னென்ன இருள் இருக்குல்ல, அந்த இருள் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டிலே நீங்கள் சிறந்தவர்களாய் தமிழகத்தினுடைய முதல் மாணவ மாணவிகளாய் வர வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரே சொன்னார், நானே உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? யோவான் 8:12 வாசிங்க. நல்ல கவனிங்க. யோவான் 8:12. I am the light of the world. வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் படைத்தவர் ஒளியாகவே வந்தார். அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே வாசம் செய்து கொண்டிருப்பார் என்றால் உங்களை எந்த இருளும் அணுகாது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கிற கெட்ட பழக்கம் தெரியுமா? அரசாங்க பள்ளிக்கூடங்களிலே 20% 40% பிள்ளைகள் தவறான போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் படித்து முன்னேறக்கூடாது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இனம் மற்ற இனங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த இருளாகிய பாவத்திற்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. லவ் அஃபர்ஸ். நீங்க படிக்க தான் நம்ம வந்துருக்கோம். லவ் பண்ண வந்துக்கிறீங்க, படிக்க வந்துக்கிறீங்களா? படிக்க வந்து போன வருஷம் ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. மெல்வின்னு ஒரு பையனை கூப்பிட்டேன். ஐயா, இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நல்லா தானே சேர்த்தீங்க. அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஆள் கிடைச்சிட்டாங்கன்னா இவனுக்கு தான் கிடைக்கலையா? நல்லா தெரியுது, ஆள் கிடைக்கும். எனக்கு உண்மையா புரியல. ஏன்னா நான் படிக்கும் போதுதான் வெறும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். கல்லூரியும் நானும் அவங்க தலைமையாசனும் ஒரே கல்லூரி தான். நான் ரொம்ப சீனியரு, அவருக்கு பின்னாடி படித்தார். நந்தனார் கல்லூரியில் தான் படித்தோம். சிறப்பு வாய்ந்த கல்லூரி சென்னையிலேயே. எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு புரியலமா சொல்லுவாங்கன்னா எல்லாம் +1 பையனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் கஷ்டாங்க, இந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான். நான் சொன்ன அவனை கோவம் தான் ஒரு பக்கம் வந்துச்சு. மறுபக்கம் சொன்ன, தம்பி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறியா கேர்ள் ஃப்ரெண்டுக்காக போறியான்னு கேட்டேன். தலையை சொன்ன, அங்கிள் படிக்கதான். அப்ப என்ன பண்ணி
இன்றைக்கு அவன் +2 முடித்து மிலிட்டரி ஸ்கூல்ல கல்லூரியில் சேர்ந்திருக்கிறான். முயன்றால் முடியாதது ஒன்று. ஏன்னா இன்றைக்கு ஒரு இருள் பள்ளிக்கூடங்களிலே தவறான உறவுகள், அதுக்கெல்லாம் நீங்க சான்ஸ் கொடுக்கவே கூடாது. இந்த ஊடகங்கள், திரைப்படங்கள், பல்வேறுபட்ட நாடகங்கள், நம்ம பின்னாடி கவனிங்க, நமக்கு வர சீரியல்ஸ் எல்லாம் நம்மளை தவறாய் கைட் பண்ணுது. சில பள்ளிக்கூடங்கள் நான் போவேன், உறுதிமொழி சொல்லுவோம். என்ன உறுதிமொழியில் ஒரு லைன் சொல்லுங்க, இந்தியர் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு லைன்ல போகும்போது ஒரு பையன் ஒரு காலை வைப்பான், அப்படி குறுக்க கால் வச்சு ஒரு பையன் என்ன பண்ணுவான், உழுந்த உடனே எல்லாருக்கும் சிரிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இந்தியர்கள் அனைவரும் 1000 பேர் பசங்க கூட கண்டுபிடிச்சு விடுறாங்க. உடனே கோவலாம் பட மாட்டேன், அடிக்க மாட்டேன். தம்பி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னப்பா சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து மற்றவங்கள உழ வச்சு சிரிக்கணும். சில பிள்ளைங்க பின்னாடி தள்ளி விட்டு, பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சு தள்ளி விட்டு அவனு தானே. சரி, இது போல இருளெல்லாம் உங்களோட நீக்கணும். கெட்ட வார்த்தை உங்க வாயில் என்ன வரக்கூடாது. ஸ்கூல்ல அதுக்குன்னே ஒரு கவுன்சிலிங் போகும். அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கிடையாது. உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பேசுற அதே கெட்ட வார்த்தையை நீங்க வந்து எங்க பேசுறீங்க, இப்ப எல்லாம் அமைதியாயிட்டீங்க, பள்ளிக்கூடத்தில் பேசுறீங்க. இதெல்லாம் இருள், பொய் சொல்றது. உங்க வாழ்க்கையில ஒன்றை இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பள்ளிக்கூடத்துடைய கல்வி ஆண்டின் முதல் நாளிலே எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் எதை சொல்லாதீர்கள். சொல்லுங்க, எதை சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன், நிஜத்தை சொன்னால் நினைவு வைத்துக் கொள்ள தேவையில்லை, பொய்யை சொன்னால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்டிக்காரன் பொய் 8 நாள், அது பிறகு மறைக்க முடியாது. வேதத்திலே ஒரு கட்டளை, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது இருக்கிறாங்க. இதெல்லாம் இருள். சின்ன சின்ன பென்சில்லாம் ஆசைப்படுவாங்க பசங்க. அவனால பென்சில் வாங்க முடியனா ஃப்ரெண்டுடைய பென்சிலை திருடுவான். என்னுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது ஒரு நினைவு இருக்கு. என் புக்கை ஒருத்தர் திருடிட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்து என் பேர் கிழிச்சிட்டு செகண்ட் பேஜில் அவன் பேரை எழுதிட்டான். உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் பேஜ் அதில் இல்லை. அதுக்கப்புறம் அவன் சாரி கேட்டான், என்னை மன்னிச்சு கேட்டான். இந்த பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது இருள். அநேக இருள் இருக்கு. தவறான பழக்க வழக்கங்கள், பொய் சொல்லி ஒருத்தரை குற்றப்படுத்துவது, இதை எந்த இருள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நானே ஒளி என்று சொன்ன இயேசு உங்கள் வாழ்வில் வர வேண்டும். முதல் உண்டாக்கின அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். இந்த தவறான குணங்கள் எல்லாம் நீங்கள் ஒதுக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் இருக்கிற நினைவுகளை, சாதனைகளை நீங்கள் அதை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆண்டிலிருந்து, இந்த கல்வி ஆண்டிலே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு 7 பேராவது தமிழகத்திலே முதலிடம் பெறும்படியான ஒரு முயற்சி